கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆனாலும் ஒரு சில பலவீனங்கள் உங்கள் சரீரத்திலே போராடி கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு சில நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கும் என்று சொன்னால் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து அதை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஊழியத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்து ஒரு விசை ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிற்கு அழைக்கப்படுகிறார். அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புகிறார். நூற்றுக்கு அதிபதியின் இடத்திலிருந்து வந்த மனிதன் இயேசுவினிடத்தில் இந்த காரியத்தை சொன்ன பொழுது, ஆண்டவராகிய கர்த்தரும் மனம் உவந்து அந்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு வருகிறேன் என்று புறப்பட்டு செல்லுகிறார். பாருங்க, அவர் வீட்டிற்கு சமீபமாய் வரும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு காரியத்தை சொல்றான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நான் என்னை பாத்திரவானா நினைக்கல. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் நூற்றுக்கு அதிபதி தான். எனக்கு கீழேயும் வேலைகள் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவனை பார்த்து இதை செய் என்று சொன்னால் செய்கிறான், இன்னொருவனை அங்கே போ என்று சொன்னால் போகிறான். அப்படி இருக்க நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று சொல்லுகிறான். அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையை கேட்டு தான் இயேசு ஆச்சரியப்படுகிறார். வாட் அ ஃபெய்த் ஹி ஹேஸ். யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க போதும்பா. இன்னைக்கு நம்ம எல்லாம் பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நம்ம பாடுறோம், ஆனா அந்த விசுவாசத்துல செயல்படுகிறோமாங்கிறத கவனிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பாட்டி டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. எங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ராத்திரி 9:45 10 மணிக்கு தான் அவங்க ஃபோனே பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிற்று. ஏன்னா டெய்லி 9:45 10 மணி வரைக்கும் அந்த பாட்டி ஃபோன் பண்ணும். பாம்போல பேசும். ஐயா, கொஞ்சம் எனக்காக ஜெபிக்கீங்களா ஐயா, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயா, அவனுக்காக ஜெபிக்கலாங்களா ஐயா, பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கு வாரா, அவளுக்காக ஜெபிக்கீங்களா ஐயா. அந்த பாட்டி ஐயா ஐயான்னு சொல்லி கூப்பிட்றதுனால நான் அந்த பாட்டிக்கு ஐயா பாட்டினே பேர் வச்சுருக்கேன். 10 நாள் ஜோம் பண்ணேன். 11ஆவது நாள் எனக்கு ஒரு வருத்தம். அந்த பாட்டியை கூப்பிட்டு சொன்னேங்க, வாங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வேறு நேரமே கிடையாதா? சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை பகலில் ஃபோன் பண்ணலாம். டெய்லி இந்த 9:45 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க. சில நாள் நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு முடியலை. அப்போ உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்களும் விட மாட்டேங்கிங்க. ஓயாமல் நான் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க. ஏன் பாட்டிமா, நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தில் பலப்பட்டானே. நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரு. நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். நீங்கள் ஏன் விசுவாசத்தில் வளரக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாட்டி சொல்லுது, பகலில் ஃபுல்லாக நான் ஜெபிக்க தான் ஏன் செய்கிறேன், ராத்திரி தான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்கிறேன். பாருங்கள், அந்த பாட்டி தனது ஜெபத்தில் விசுவாசமாக இருக்கவில்லை. நான் ஜெபிக்கிற என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் அளிப்பார். என்னுடைய ஜெபத்தின் மூலமாகவும் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருவார். என்னுடைய ஜெபத்தின் மூலமாகவும் என் மகனுக்கு ஒரு விடுதலை தருவார். ஒரு விசுவாசம் இல்லாமல் அந்த பாட்டி ஜெபிக்கிறதுனால தான் தினந்தோறும் ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்று பரிதாபமாய் ஜெபிக்க சொல்லுகிறதை பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை வருட கால விசுவாசிகளாக இருக்கிறீங்க?
5 வருட விசுவாசியா, 10 வருட விசுவாசியா, 30 வருட விசுவாசியா? உங்களுக்கு உங்கள் ஜெபத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபிப்பேன், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் எவ்வளவு நெருக்கடியில், எவ்வளவு போராட்டத்தில், எவ்வளவு தேவையில் இருந்தாலும் நான் ஜெபித்தால் என் கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா வேதவசனம் திட்டமாக சொல்லுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளாய் இருக்கிறீர்களே. அப்போ விசுவாசி விசுவாசத்தில் வளரணும். நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் அன்புள்ளவன், நான் தேவனுக்கு பயந்தவன், நான் விசுவாசம் உள்ளவன். இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, நான் ஜெபித்தா கர்த்தர் பதில் கொடுப்பார். எந்த காரியமானாலும் ஜெபித்தால் பதில் கொடுப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டிஜிஎஸ் தினகரன் என்கிற தேவ மனுஷன் உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு விசை தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படியே அங்கலாய்த்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டிஜிஎஸ் தினகரன்கிற தேவ மனுஷன் என்ன பண்ணார்னா, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அறிவிப்பு விட்டார். 72 மணி நேரம் உபவாச ஜெபம், எல்லாரும் வாங்க, நம்ம தேவ சமூகத்தில் கூடி ஜெபிப்போம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தமிழ்நாட்டில் பிரபலமான தேவ மனிதன். அதே மாதிரி கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க, 72 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மதமாற்ற தடை சட்டம் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டது. ஒரு தேவ பிள்ளையின் ஜெபம் அரசாங்கத்தில் போட்ட சட்டத்தையே மாற்றுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்காது. தயவு செய்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறி ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையும் கண்டு இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆச்சரியப்படுவார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதில் உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய எங்களில் அநேகர் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமலே ஜெபிக்கிறார்களப்பா. இதோ உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்களாக நீர் அவர்களை நிலைநிறுத்தும். அதனால் அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும், நிந்தை மாறட்டும், நெருக்கம் மாறட்டும். தகப்பனே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்கள் அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.